மண்டே ஈவினிங் கோகுலாஷ்டமி பூஜைக்காக எல்லா ஒர்க்கையும் ஆஃப்டர்நூனே கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக தான் அரிசி மாவு கோலம் போட்டு கிருஷ்ணனோட பாதம்லாம் வரைஞ்சி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் அழகு பார்த்துட்டு தோரணம் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கிருஷ்ணருக்காக நான் ஊஞ்சல் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் நாங்கள் எப்பயும் வச்சு கும்பிடுற கிருஷ்ணர் வந்து எங்கே போனார்னே தெரியல. வீடு மாற்றும் போது எங்கேயோ காணாமல் போயிட்டார் போல. வீடு ஃபுல்லாக தேடியாச்சு, எங்கன்னே தெரியல. ஆனால் நான் எங்கேயோ பேக் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சேன். ஆனால் எங்கே வச்சேன்னு அந்த டென்ஷனில் எனக்கு ஞாபகமே வரல. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் புதுசாக ஒரு கிருஷ்ணரே வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த கிருஷ்ணருக்கு அந்த ஊஞ்சல் செட் ஆகலை. அதனால ஆர்ச் மாதிரி வச்சு இது வேற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன். கிருஷ்ணருக்காக பட்சணை எல்லாம் வந்து கடையிலேருந்து முறுக்கு பலகாரம்லாம் வாங்கியாச்சு. இருந்தாலும் என் கையால் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச அவல் பாயசம் பண்ணிட்டு அப்புறம் குலாப் ஜாமுனும் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம வீட்டு லிட்டில் கிருஷ்ணாவுக்கு அழகாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பூஜையும் கரெக்ட் டைம்ல பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த குட்டி கிருஷ்ணருக்கு அவருக்கு பிடிச்ச வெண்ணெயில கல்கண்டு கலந்து அழகாக ஊட்டி விட்டாச்சு.